ஹாய் guys, let's welcome back to Mech and Dream. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுசுகி மேக்ஸ் 100Rல ரியர் வீல் வந்து எப்படி வந்து டிஸ்மேண்டில் பண்ணி மேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து கழட்டி மாட்டுறது, பிரேக் ஷூ லெவலெல்லாம் எப்படி செக் பண்ணணும், பிரேக் ஷூ லிவருக்கு வந்து எப்படி வந்து லூப்ரிகன் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் வண்டியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 28 ஸ்பேனர் யூஸ் பண்ணி போடுங்க. ரிங்ஸ் வந்து இதில் போட முடியாது, ஏன்னா சைலன்சர் பக்கமாக இருக்குன்னா ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பேனர் வந்து 28 சைஸு 28 சைஸ் ஸ்பேனர் எடுத்து அந்த நட்டை வந்து லூஸ் விடணும். ரியர் வீல் ஆக்சில் வந்து நட்டு வந்து 28 சைஸ் இருக்குங்க. அதனால் ரியர் வீல் நட்டை வந்து லூஸ் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா கேமை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது ஹப்பு வந்து வீலோடு இருக்கும். கேமு அதாவது பிரேக் ஷூ ட்ரம்முன்னு சொல்லுவோம். அந்த ட்ரம்மு வந்து நம்ம பிரேக்கை வந்து லூஸ் விட்டு அந்த லிவரை வந்து வெளியில் எடுக்கணும். லிவரை வெளியே எடுக்கும்போது அதில் ஸ்ப்ரிங்கு ஒரு வாஷர் இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக வெளியில் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அதையும் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால் எந்த போல்ட்டு நட்டு இருந்தாலும் கழட்டும் போது எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தென் கழட்டும் போது மரம் வந்து டைட்டாக கழட்டுதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து 12, 13 இப்போ 13 ஸ்பேனர் போட்டு நம்ம வந்து ஸ்டே நட்டை வந்து லூஸ் விடணும். அதுதான் வந்து நம்ம வீலை வந்து பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரம்மு சுற்றாமல் பிடிச்சிக்கிறதுக்காக வந்து அதுதான் வந்து ஃபிக்ஸிங் எலிமெண்ட்டு. ஸோ இந்த நட் அண்ட் போல்ட் வந்து கண்டிப்பாக வந்து மரம் வந்து நல்லா இருக்கணும், இல்லைன்னா வந்து புதுசு போட்டுருங்க. கழட்டும் போதே செக் பண்ணிங்க, மரம் எப்படி இருக்குது, டைட்டாக ஏறுதா, டைட்டாக லூஸ் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிங்க. இப்போ வந்து ரியர் வீல் நட்டை வந்து லூஸு விடலாம். ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனுங்க, சைலன்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் லைட்டாக தட்டி விட்டு பொறுமையாக வேலை செய்யுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக முடிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெட்டை கழட்டியாச்சு. இனி வந்து நான் ஆக்சிலை வந்து அந்த சைடுலேருந்து உருவ போகிறேன். ஆக்சில் உருவி நம்ம வீலை வெளியில் எடுத்துக்கலாம். வீலை வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு பக்கம் வண்டியை வந்து ஒரு சைடாக சாய்ச்சி கூட எடுங்க. ஒருத்தர் மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்தாகணும். 2 பேர் இருந்தால் வண்டியை வந்து ஒரு சைடு சாய்ச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வீலை வந்து ஈஸியாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரம்மு பாருங்கள் வெளியவே வரமாட்டேங்குது, இருந்தாலும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வீலை ரிமூவ் பண்ணிக்கலாம். வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த ரப்பரெல்லாம் செக் பண்ணு. இதில் பிரேக் ஷூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. பிரேக் ஷூ வந்து நல்லா தான் இருக்குங்க. இதுவே கொஞ்சம் இழுத்து வச்சு போடலாம். புதுசு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. பிரேக் ஷூ வந்து ஒன் சைடாக தேஞ்சிருக்கு, அது ரொம்ப தேயல, அதில் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அந்த பக்கம் ரப்பர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓடி தேஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணும். இதில் வந்து கேப் வந்து அந்த ஹப்புக்கும் இந்த ரப்பருக்கும் இல்லை கேப் வந்து செக் பண்ணுங்கள். கேப் வந்து ரொம்ப ஓவராக இருந்தால் நீங்கள் வந்து அட்டை வந்து கொடுத்து அதை டைட்டன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து புது ரப்பரை கூட போடலாங்க, அது அவ்வளோக்கா எந்த ப்ராப்ளம் வராது. என்ன பிரேக் பிடிக்கும்போது லைட்டாக ஷேக் ஆகி செயின் ஸ்பேட்டை வந்து இழுக்கும், லைட்டாக ஷேக் ஆகி தான் பிரேக் பிடிக்கும். எக்ஸல் சூப்பர் எக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். பெரிய வண்டியில் கொஞ்சம் அவ்வளோக்கா தெரியாது. இருந்தாலும் ரொம்ப லூஸாக இருந்தால் இந்த கேப்லாம் அட்டை வந்து போட்டுக்கலாங்க, டைட்டாக இருக்கும். ஏன்னா சடன் பிரேக்கிங் போது நமக்கு வந்து லைட்டாக ஜெர்க் ஆகாது. அதாவது இப்போ செயின் ஸ்பேட் வந்து லைட்டாக ஜெர்க் ஆகும் இந்த ஷேக் இருந்துச்சுன்னா. இப்போது டைட்டாக போட்டோம்னா இந்த ஜெர்க்குங்கிறது இருக்காது. இப்போ ட்ரம்மில் வந்து நம்ம பிரேக் ஷூ வந்து ஸ்டார் திருப்புளி, அதாவது மைனஸ் திருப்புளி போட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பிரேக் ஷூவை ட்ரம்மிலிருந்து. இந்த பிரேக் ஷூவை ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ரிங்கு டென்ஷன் லோடு செக் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப லூஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் தென் இந்த ட்ரம்மு வந்து எதாவது டேமேஜ் இருக்கா, கிராக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கேம் லிவர் பாருங்கள், ஈஸியாக ஆப்ரேட் ஆகுதா, ரொம்ப டைட் ஆகுதா அப்படிங்கிறதும் பார்க்கணுங்க. இதான் கேம் லிவர்னு சொல்கிறேன். இந்த 2 10mm நட் அண்ட் போல்ட்டு இது பாருங்கள், அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்க. இது ரொம்ப லூஸாக ஆப்ரேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சடனாக பிரேக் பிடிக்கும், சடனாக அப்ளை ஆகும். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படியே பிடிச்சிக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணலன்னா ஈஸியாக மூமெண்ட் இருக்கணுங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து பாருங்கள் டைட்டாக இருக்குது, ரொம்ப நாள் ஓடி டஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகி லூப்ரிகேஷனே இல்லாமல் இருக்குது.
அதுக்கப்புறம் இன்னும் போல்ட் அண்ட் நட்டை கழட்டு நான் அந்த லிவர் உருவிட்டேன். இதுக்கப்புறம் இந்த லெக்கை வந்து உருவறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சீல் இருக்குங்க, ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரம்முக்குள்ளே ஒரு மண்ணோ டஸ்ட்டு வந்து உள்ளே போகாது இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் கொடுக்குறாங்க. உள்ளக்க போச்சு அப்படின்னா பிரேக் ஷூவோட பிரேக் பிடிக்கும்போது அப்படியே ஹப்போட மிக்ஸ் ஆகி நமக்கு ஹப்பில் வந்து நிறையா டேமேஜ் பண்ணி விட்டுருங்க. கல் போயிட்டாவோ, மண் போயிட்டாவோ, தண்ணி போயிட்டாவோ. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சா சவுண்டு வருது. ஏன் அப்படி வருதுன்னா, ஹப்புக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா பிரேக் ஷூ வந்து உடையும் போது அந்த தண்ணி வந்து பிரேக் ஷூவில் பட்டு ஒரு விதமான சவுண்டு வருங்க. அதுதான் அந்த சவுண்டு. இந்த லெக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆயில் பாஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த ஒரு பொருளும் ஊராய்வு இல்லாமல் ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகும். அதே கான்செப்ட் தாங்க இங்கேயுமே. உள்ளக்க போட்டு ஒரு 2-3 ரொட்டேஷன் விட்டோம்னா ஈஸியாக போயிடும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எல்லா பக்கம் லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான். ஈஸியாக இப்போ வந்து ரொட்டேஷன் ஆகும் பாருங்கள். ஒன்ஸ் வந்து பிரேக் அப்ளை பண்ணோம், ரிலீஸிங் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். லூப்ரிகேஷன் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தோம்னா எந்த பொருளுமே வந்து சீக்கிரம் தேயாது. அதோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்ருக்கும். லூப்ரிகேஷன் இல்லைன்னா மட்டும்தான் ப்ராப்ளமே. இப்போ இன்னொரு லெக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த லெக்கு தான் கொஞ்சம் வந்து பிரேக் ஷூ வந்து ரெண்டும் அப்படியே ஃபிட்டாக வந்து பிடிச்சிருக்கும். பிரேக் வந்து அப்ளை ஆகும்போது லைட்டாக எடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இந்த லெக்கிலேருந்து. ஸோ இந்த லெக்குக்கு லைட்டாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிங்க. 2 லெக்குக்குமே க்ரீஸ் அப்ளை பண்ணணும். லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ஓவராக பண்ணிடாதீங்க. பிரேக் ஷூவில் பட்டுச்சு, ஹப்பில் பட்டுச்சு அப்படின்னா பிரேக் ஷூ ஹப்பு மீட் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல ஏதாவது க்ரீஸோ ஆயிலோ இருந்துச்சுன்னா வழுக்க ஆரம்பிச்சிருங்க. பிரேக் சடனாக பிடிக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். க்ரீஸ் வைக்கும்போது ஏதாவது ட்ரம்மில் வந்து பட்டுற போகுது. அதனால் கேர்ஃபுல்லாக வைங்க. மற்ற இடத்துல எந்த இடத்துலையுமே இந்த 2 லெக்குக்கு மட்டும் லைட்டாக க்ரீஸ் வச்சிங்கன்னா போதும். அதே என்ன ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிரேக் ஷூ போட்டுக்கலாம். பிரேக் ஷூ வந்து ஸ்ப்ரிங் எல்லாம் செக் பண்ணும். ஏதாவது கட்டு இருக்கா, ரொம்ப லூஸாக இருக்கா, இல்லை டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். டைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. லூஸாக இருந்து நமக்கு ஸ்ப்ரிங்கு வந்து லூஸ் ஆச்சுன்னா உள்ளக்க கல் விழுந்துடும். ஒரு ஸ்ப்ரிங்கில் சம்டைம்ஸ் ஒன்று தான் இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் வந்து கட்டாகி விழுந்து அப்படியே ஒன்று வண்டியும் நிறையா இருக்குது. அது ஃப்யூச்சரில் வந்து வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேங்க ஸ்ப்ரிங் கட் ஆனால். ஆனால் இதில் ஸ்ப்ரிங் கட் ஆகலை, எல்லாமே நல்லாயிருக்கு. அப்படியே போட்டுக்கலாம். பிரேக் ஷூ மட்டும் லைட்டாக நான் தேய்ச்சி போட்டிருக்கேன். ஏன்னா சொரப்புக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து ஹப்பை வந்து நம்ம செக் பண்ணுங்கள். இந்த லெக்கில் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது. அதனால தான் இதுக்கு வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. இந்த லெக்லேயும் பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அதோட கைடு வேலை. இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். இருந்தாலும் ஹேமர் வச்சு நீங்கள் ஒரு தட்டிக்கணும். ஃபிட் ஆகலைன்னா கூட கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் கேம் லிவரை வந்து போட்டுடலாம். கேம் லிவரை அந்த நர்லிங்க்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம், மைனஸ் நர்லிங். அதுக்கு நேராக நாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும், கரெக்டாக இம்போர்ட் பண்ணணும். அந்த லிவரை அதுக்கு தகுந்த மாதிரி லிவர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அங்கே பிரேக் ராடு வந்து கேம் லிவருக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை தள்ளி வச்சுட்டு அப்படின்னா மறுபடியும் வண்டி டயரை கழட்டி மறுபடியும் லிவரை மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வேணாங்க, மார்க் பண்ணி கழட்டிங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியான இது. பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுதா? அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். ஈஸியாக வந்து நமக்கு பிரேக்கிங் அப்ளை ஆகுங்க இந்த லூப்ரிகேஷனால். இதை வந்து நல்லா நர்லிங்கில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். லூஸாக இருந்து பண்ணிங்கன்னா கழண்டுரும். நர்லிங் வந்து நல்லா போட்டிருக்கணும். நர்லிங் லைட்டாக வெளியே தெரிஞ்சுங்க. ரொம்ப எட்ஜில் வச்சிங்கன்னா பிரேக் பிடிக்கும்போது கேம் லிவர் கழண்டு வந்துடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே விட வேண்டியதான். அதனால் நர்லிங் வந்து கொஞ்சமாவது வெளியே தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பிரேக் அப்ளை இந்த பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து வண்டியில் பிரேக் அப்ளை ஆகும். ஹப்புக்குள்ளே 2 வீல் பிரேக் ஷூ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஹப்பில் உரசி நம்ம வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இந்த பொசிஷனில் பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த பொசிஷனில் வண்டிகள் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ விடும்போது நார்மல் பொசிஷன், பிரேக்கை விட்டோன்னே நார்மல் பொசிஷனுக்கு வந்து ஆக்சுவலாக வீல் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுங்க. இதுதாங்க உள்ளக்க வந்து ப்ராசஸ்ஸு. உள்ளக்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? பிரேக்கிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நேரடியாக பார்த்துக்கலாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தட்டி விட்டேன். லிவர் பாருங்கள் லைட்டாக வந்து நர்லிங் வந்து வெளியே தெரியணுங்க. எட்ஜில் வச்சு மாட்டிடாதீங்க, பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹப்பை வந்து செக் பண்ணுங்கள். ஹப்போட ஓடி பிரேக் ஷூ வந்து தேஞ்சு நம்ம ஹப்பு சர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்கும். பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா?
அதுக்கு முன்னாடி நான் பேரிங்கை செக் பண்ணுறேன். எல்லாமே சீல்டு பேரிங் தாங்க. இதில் வந்து கிரீஸ் வச்சிங்கன்னா ஹப்புக்குள்ளே போச்சுன்னா நமக்கு வழுக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் எல்லாமே சீல்டு பேரிங் தான் யூஸ் பண்ணாங்க. பேரிங் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், ஏதாவது தடுக்குதா இல்லை ஈஸியாக ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஈஸியாக ரொட்டேட் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. லைட்டாக சுற்றும்போது லைட்டாக வந்து நிற்கிது அப்படிங்கன்னா கண்டிப்பாக பேரிங் மாற்றி ஆகணும். பேரிங் போயிடுச்சுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், தேஞ்சு எல்லாமே டஸ்ட்டு பார்மாச்சு. எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம எமர்சீட் போட்டு இதை வந்து சர்ஃபேஸை வந்து ரக்குடு சர்ஃபேஸாக மாற்றணுங்க. சுரசுரப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஊராயும் போது நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து ஈஸியாக அப்ளை ஆகும். சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் நமக்கு வழுக்கிட்டே போயிடும். இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல. ஓகேங்களா. பாருங்கள், சுரசுரப்பு பண்ணியாச்சு. எமர்சீட் போட்டு பார்த்தாவே தெரியும். நான் ஸ்கேன் பண்ணி கட்ட பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இப்போ சுரன்னு இருக்குது. இப்போ பிரேக் ஷூ வந்து அப்ளை பண்ணும்போது பிரேக்கிங் லெவலில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க. சடன் ஸ்டாப்பிங் இருக்கும். அதுக்காக தான் அந்த வந்து இதை வந்து ரஃப் பண்ணுறோம். சர்ஃபேஸாக வச்சு மாட்ட தெரியும். ஆனால் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பாலிஷாக இருந்துச்சுன்னா நமக்கு வழுக்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து சர்ஃபேஸை வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் ரக்குடாக, அதாவது கரடு முரடாக அப்படி வச்சுருந்தா மட்டும்தான், சுரசுரப்பாக அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுங்க. பிரேக் அடித்தா வண்டி நிற்கும் அப்படின்னு. சில வண்டியில் வழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. சில வண்டியில் பிரேக் ஷூவே பாதி பிரேக் ஷூ தேய்ச்சி தான் நம்ம வந்து ஹப்புக்குள்ளே ட்ரம்மை வந்து போடுற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு வெஹிக்கிள்ஸில். நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடலைங்க. இப்போ வந்து நம்ம வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் ட்ரம்மை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம்மை போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போது வீலை தூக்கி அதோட லெக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். சைடில் வந்து ரப்பருக்கு பார்த்திங்களா, அந்த ஹப் ரப்பரு, அந்த ரப்பரில் வந்து கைடுவே இருக்கும். அந்த கைடுவேல நம்ம செயின் ஸ்பைட் கைடுவே வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வீல். இப்போது நான் வந்து ஆக்சியில் வந்து அப்படியே லைட்டாக உள்ளே செருவிக்கிறேன். செருவு நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் வந்துடும். அந்த ஒரு உருளை ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடு வைக்கணுங்க. அதாவது ஹப்புக்கும் பிரேக் ட்ரம்மும் அதுக்கப்புறம் ஒரு ராடு வருங்க. அதாவது ஒரு உருளை மாதிரி இருக்கும். அந்த உருளை வந்து என்னென்னா நமக்கு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி கொடுக்குறது இந்த உருளை. இதை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஆக்சியில் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த சைடு தட்டி விட்டு செயின் அட்ஜஸ்டர் வந்து நம்ம வந்து வாஷர் வந்து வெளியே இருக்கிற பண்ணணும். உள்ளே இருக்கிற போட்டிங்கன்னா நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அசம்பிள் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வாஷர் வந்து கொஞ்சம் மொத்தமான ஏரியா இருக்கும். அதை வந்து வெளியே போடணும். ஓகேங்களா. வெளியே வச்சு போட்டு நம்ம ஆக்சியில் செருவியாச்சு. ஆக்சியில் செருவினதுக்கப்புறம் அந்த 28 mm நட்டை வந்து போட்டுக்கலாம். ஆக்சியில் வந்து லைட்டாக வெளியே இழுத்து, கேப்பே இல்லைங்க அந்த இடத்துல, வெளியே இழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லிவர் எல்லாம் போட்டுக்கலாம். பிரேக் லிவரு, ட்ரம் போல்ட் அண்ட் நட்டு வந்து செக் பண்ணுங்கள். இந்த ட்ரம் போல்ட்டு வந்து இதுதாங்க இம்பார்ட்டனே. பிரேக் இது மட்டும் போச்சுன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சாலும் வண்டி சுற்றிகிட்டே தான் இருக்கும். பிரேக்கே அப்ளை ஆகாது. ஒரு வெஹிக்கிள் அப்படி தாங்க. ட்ரம் போல்ட்டு கட் ஆகி சடனாக வந்து வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு. பிரேக் அப்ளை பண்ணோடனே அப்படியே ட்ரம் போல்ட் சுற்றி வந்து நமக்கு வண்டி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. வண்டி நிற்கலை. ஆனால் இந்த ட்ரம் போல்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்புக்குள்ளே அந்த போல்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஒன் சைடு டைட் பண்ணும்போது ஒன் சைடு வந்து சுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளக்கே வந்து ஸ்டெப் எடுத்து விட்டாங்க ட்ரம்லேயே. அதனால் அந்த ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் அந்த பக்கம் நட்டு மட்டும் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருங்க. டைட் பண்ணுறதும் நார்மல் டைட் தான் இருக்கணும். 13 சைஸ் தான் இருக்கணும். ஓவராக டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணுங்கள். ஸ்டே நெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு பிடிப்பு. பிரேக் அப்ளை பண்ணனா சுத்தாமல் அப்படியே பிரேக் அப்ளை ஆகுது அப்படிங்கன்னா அதுதான் ஒரு பிடிப்புங்க. இதில் வந்து ஸ்டே நட்டை வந்து ஸ்டே ராடை வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டே ராடை போட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வாஷரு இல்லைன்னா ஸ்ப்ரிங் வாஷர் தாங்க. ஸ்ப்ரிங் வாஷரு 13 சைஸ் நட்டு. இது ஸ்ப்ரிங் வாஷருங்க. ஸ்ப்ரிங் வாஷர்னால் ஒரு கட் எடுத்துருப்பாங்க, அதுதான் ஸ்ப்ரிங் வாஷர்னு சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜில். கட் எடுத்து வந்து அது ஸ்ப்ரிங் வாஷர். ஸ்ப்ரிங் வாஷர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நட்டை டைட் பண்ணாமல் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக தான் ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறையா பாருங்கள், நட்டுக்கு பக்கத்தில் ஸ்ப்ரிங் வாஷர் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பிளேட் வாஷர் போட்டிருப்பாங்க. பிளேட் வாஷர் எதுக்காக போடுவோம்னா, ஒரு நட்டு அந்த ஹோல்ஸ் டைட் பண்ணி அந்த ஹோல்ஸ்குள்ளே போகாமல், அதாவது போல்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் ஒரு போல்ட்டு வந்து டைட் பண்ணி அந்த
ஹோல்ஸுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறக்காக தடுக்கிறதுக்கு தான் வாஷர் எப்போயுமே போடுவோங்க. இதில் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரியர் வீல் 28 mm நட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ட்ரம் போல்ட் அண்ட் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இப்போ டைட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்டே ஆக்சில்லேருந்து. அதுவும் டைட் பண்ணியாச்சு. இனி அதுக்கப்புறம் பிரேக் வைக்கிறதாங்க. பிரேக் லிவர் பாருங்கள், நான் கரெக்டாக மாட்டியிருக்கேன். அதனால் லிவர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கழட்டுங்க. இதுக்கு வாஷர் போடணும். வாஷர் போட்டு தான் நம்ம ஸ்ப்ரிங்கை போடணும். இல்லைன்னா ஸ்ப்ரிங் வந்து அந்த லாஸ்ட்டு போயிடும். நம்ம காலில் ப்ரெஸ் பண்ணுற பார்த்திங்களா, அந்த இடத்துக்கே ஸ்ப்ரிங்கு போயிடும். ஆனால் வாஷர் போட்டு தான் போடணும். ஸ்ப்ரிங் இங்கே இருக்குது. ஸ்ப்ரிங் எதுக்காக இங்கே யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை ஆகுது. மறுபடியும் ரிட்டனுக்கு வந்து நீங்கள் தூக்கி விட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த வந்து ஸ்ப்ரிங்கு மூலிமா நமக்கு ஈஸியாக வந்து ஆக்டிவேட் ஆகுது. உள்ளக்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், உள்ளக்க 2 ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே வெளியில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கேம் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹப்பில் ட்ரம்மில் இதை வந்து கண்டிப்பாக போடணுங்க. 10 mm போல்ட் நட்டுக்கு பக்கத்தில் எப்பவுமே ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கணும். ஓகேங்களா, போட்டு டைட் பண்ணணும். இதுதாங்க இம்பார்ட்டனே. இதை கரெக்டாக பண்ணல அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், சடனாக உழுக்காட்டிடும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. இப்போ பிரேக்கிங்கில் வந்து கரெக்டாக இருங்க. நான் டைட் பண்ணும்போது கரெக்டாக ராடுக்குள்ளே பாதி போயிடும். ஓகேங்களா, ரொம்ப பின்னாடி வச்சுட்டேன் அப்படின்னா பயப்பட வேணாங்க. அந்த லிவரை அப்படியே எடுத்து கரெக்டாக அந்த நர்லிங்கில் ஃபிக்ஸ் பண்ணாமல் போதும், அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஈஸி தான், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா பிரேக்கிங் லெவல் எதாக இருந்தாலும் நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணால் பிரேக் தான் கண்டிப்பாக, அதுதான் முதன்மை. அதனால் அந்த பிரேக்கை வந்து கரெக்டாக வச்சு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, வைக்கலாம், ஆனால் ப்ராப்பராக வைக்கிறது ஒன்று இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ பிரேக்கிங் லெவல் பார்த்துட்டு செயின் வந்து ரொம்ப லூஸாக இருக்குங்க. அப்படியே செயினை டைட் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் சென்டர் பண்ணிட்டு 2 பக்கம் டைட் பண்ணோம்னா செயின் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதாங்க ப்ரொசீஜர். பிரேக் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் பிரேக் இருந்தால் போதும். இன்னும் லைட்டாக டச் பண்ணால் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு உழுக்காட்டிடும் வண்டி, ஸ்கிட் ஆகி. அதனால் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரியே இருக்கட்டுங்க பிரேக்கிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டூ சப்போர்ட்.